அறம் என்றால் என்ன என்ற சரியான உணர்வு உமக்கு வர வாய்ப்புள்ளது. கடவுள்தான் அறத்துக்கு மாறாக சொன்னாலும் குற்றம் குற்றமே. நீர் எடுக்கும் தீர்மானம் எல்லோருடைய தீர்மானத்தையும் விட மேலானதாகவும் இருக்க முடியும். அப்போதுதான் உன்னை கடவுள் தன் வலப்பாகத்திலோ இடப்பாகத்திலோ உச்சந்தலையிலோ தூக்கி வைத்துக் கொள்வார் என்பதை இன்னும் அகங்காரத்துடன் இருக்கும் நான் கடவுள் தந்த ஞானத்தை கொண்டு எடுத்துரைக்கின்றேன். சிந்திக்க வேண்டியது நீர், தீர்மானம் எடுக்க வேண்டியது நீர். என் செயல் இதை சொல்வதுடன் முடிவடைகிறது என்று முத்தையா சுவாமிகள் சொன்னார். சமாதானத்தையே விரும்பிய ஒரு மனிதன் கூட யுத்தத்தில் இறக்கிறான். இன்னொருவன், ஒரு பாவமும் செய்யாதவன், கடல்கோளின் போது இறக்கிறான். வைராக்கியம் கொண்டு மனிதனை அழிக்கின்ற மனிதனின் பிள்ளைகள் சுற்றம் காப்பாற்றப்படுகின்றது. இதற்கெல்லாம் காரணம் தேடுகின்ற சிலர் எங்கே கடவுள் என கேட்கிறார்கள். அவரவர் வேலை முடிய அவர்கள் இந்த பூவுலகை விட்டு செல்ல வேண்டும். அது இன்றா நாளையா எப்போது என்று சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் ஒருவருக்குள்ள அனுமதி சமநிலையில் தங்கியிருக்கிறது. ஒன்றில் மறுபிறவி, அடுத்தது புறவாதிருப்பது. அது அவர் செய்த செயல்களின் விளைவு மட்டுமே ஆகும். இறந்தவர் அடைவது இதுவே. ஆனால் இருப்பவரும் காப்பாற்றப்பட்டவரும் இப்பூ உலகில் இன்பமாக இருப்பார்கள் என நீர் நினைக்கிறீரா? அவர்கள் இந்த உலகில் இன்னும் பல துன்ப அனுபவங்களை பெற வேண்டியிருக்கிறது என்பதே பொருள். ஆகையால் யாரும் எதை பற்றியும் சிந்தித்து கவலை கொள்ள தேவையில்லை. கவலை நீர் வலிந்து கொள்ளப்படுவது. இன்று ஈரானிலும் அமெரிக்காவிலும் பாவமே அறியாத எத்தனையோ ஆயிரம் பேர் கொல்லப்படுகிறார்கள். இறந்தவர்கள் அவரவர் பெற வேண்டியதை பெறுவார்கள். அதற்கு பதிலளிக்கும் நீதவான் கடவுள் ஒருவரே. அவர் நீதி பட்சபாதமற்றது. வேறு தலைவருக்கு கீழ் அவர் இல்லை. தலைவர் சொல்வது போல கடவுள் ஆடமாட்டார். கடவுள் நிகரில்லா தலைவர். உயிரோடு இருந்து கொண்ட மனிதர்களை கொன்று குவிக்க தீர்மானம் மேற்கொண்டிருக்கிறவர்களுக்கும் நீதி வழங்க அவருக்கு தெரியும். அந்த கொலையாளிகளும் ஒரு நாள் தன் செயலை உணர்ந்து சந்தேகமே இல்லாமல் திடமாக அறம் எதுவென எண்ணி பார்க்கக்கூடிய வாய்ப்பும் சூழலும் அவருக்கு கடவுளால் கொடுக்கப்பட்டுள்ளது. சமாதான தூதுகளும் சமாதான புறாக்களும் யுத்த நிறுத்த ஒப்பந்தங்களும் அவர்கள் கண்களை திறந்தால் மட்டும் போதுமானதல்ல. திடமாக தன் தீர்மானம் சந்தேகமின்றி அறம் சார்ந்தது. புத்தர் சொன்னதால் அல்ல, இயேசு சொன்னதால் அல்ல, குர்ஆனில் குறிப்பிடப்பட்டதால் அல்ல, சமய குரவர்கள் சொன்னதால் அல்ல. எனக்கு அறம் என்றால் என்ன என இப்போது புரிகிறதென ஐயமே இல்லாமல் தீர்மானம் எடுப்பாரானால் அன்றே கடவுள் அவரை தன்னுடன் இணைத்து கொள்வார். இந்த இணைப்பு இந்த வயதில்தான் இடம்பெறும் என்றும், இதற்கு முன் அவர் செய்த புண்ணிய செயல்களினால்தான் இடம்பெறும், பாவ புண்ணியங்களுக்கிடையில் சமநிலை ஏற்பட்டால் மட்டும்தான் இடம்பெறும் என்றும் கூற முடியாது. இத்தகைய சனங்களை கொன்று குவிக்க காரணமான ஒருவனே எப்போது ஐயமுற கடவுளை ஏற்றுக்கொண்டானோ அன்றே அவன் முத்தி இன்பத்தை பெறுவான் என்பதற்கு புராண கதைகளும் புனை கதைகளும் இருக்கின்றன என்பதை உணர்வீரா? இவர் எப்போது அறங்காக்கும் மாவீரராக திடமாக தீர்மானம் எடுக்கும் துணிச்சலுடன் ஐயமின்றி தீர்மானம் எடுப்பாரோ அன்றே அவருக்கு கடவுள் சாப விமோசனம் அளிக்க காத்திருக்கிறார். புத்தர் சொன்னார், இயேசு சொன்னார், முகமது நபி சொன்னார் என்பதற்காக அல்ல. இவர் எதை சொன்னாலும் பரவாயில்லை, அறம் என்றால் ஒன்றுதான், அது இதுதான் என்று கடவுள் நினைத்துள்ள அறத்தை ஒருவர் தானாக மேற்கொண்டால் அவருக்கு அன்றே முத்தி இன்பம் கிடைக்கும். போதனையாளர்கள் செய்ய வேண்டிய செயல் தங்களுக்கு தெரிந்த அறத்தை போதிப்பதுதான், கட்டாயப்படுத்துவதில்லை.
தீர்மானம் எடுப்பதற்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் கடவுள் வாய்ப்பளித்துள்ளார். கடவுளை சென்றடையவும் பிறவியை நீக்கவும் உமக்கு விருப்பமான வழியை நீரே தேர்ந்தெடுக்கலாம். அது சுதந்திரம். இந்த மத போதனைதான் சிறந்ததென நீர் முடிவெடுக்க கூடாதென்று மட்டுமே நான் சொல்லுகிறேன். இவருக்கும் அறம் எது என சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதும் இல்லை. எந்தெந்த கடவுளின் வழித்தோன்றல்கள் இருந்தாலும் எல்லோரும் ஒரே விடயத்தான் அறமென காட்டியிருப்பதாய் புத்தர், இயேசு, முகமது நபி, சமய குரவர்கள் சொல்லியிருப்பதை கொண்டு உணரலாம். அறம் என்றால் என்ன என்ற சரியான உணர்வு உமக்கு வர வாய்ப்புள்ளது. கடவுள்தான் அறத்துக்கு மாறாக சொன்னாலும் குற்றம் குற்றமே. நீர் எடுக்கும் தீர்மானம் எல்லோருடைய தீர்மானத்தையும் விட மேலானதாகவும் இருக்க முடியும். அப்போதுதான் உன்னை கடவுள் தன் வலப்பக்கத்திலோ இடப்பக்கத்திலோ உச்சந்தலையிலோ தூக்கி வைத்துக் கொள்வார் என்பதை இன்னும் அகங்காரத்துடன் இருக்கும் நான் கடவுள் தந்த ஞானத்தை கொண்டு எடுத்துரைக்கிறேன். சிந்திக்க வேண்டியது நீர், தீர்மானம் எடுக்க வேண்டியது நீர். என் செயல் இதை சொல்வதுடன் முடிகின்றது என்று முத்தையா சுவாமிகள் சொன்னார். கேட்டு உரைத்தவர் கானா மெண்டிஸ் அப்போ.